Hi students, good morning. In this video, we are going to start a 7th standard Term 3 Geography Unit 2. The lesson name is Map Reading. Okay, first learning objectives. First one, to know about the maps and scale. Second one, to identify the various types of maps. Third one, to understand the elements of maps. Fourth one, to learn the legend and sign and symbols. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் நில வரைபடம் மற்றும் அதோட அளவு அது தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது நிலை வரைபடத்தின் வகைகளை தெரிஞ்சுக்க போகிறோம். தேர்ட் ஒன் வந்து நிலை வரைபடத்தினுடைய கூறுகள் என்னென்ன இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட் ஒன் நிலை வரைபடத்தின் குறிப்பு, குறியீடு மற்றும் சின்னம் ஆகியவற்றை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இந்த லெசன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். Reading of maps will give clear understanding of geographical location. Physiographic features like mountains, plateaus and plains, water features, rivers, lake, ocean, etc. And cultural features such as roads, settlement, etc. The maps are meant to be the preserving records of the past, which will help us to understand the past and perceive the future. Map portrays political boundaries of different countries and states. It helps the students to visually understanding the size and shape of various countries, காண்டினென்ட்ஸ் எக்ஸட்ரா. நில வரைபடத்தினை பொறுத்த வரைக்கும் புவியியல் ரீதியான இருப்பிடம், இயற்கை அமைப்புகளான மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் குறித்தும், நீர்நிலைகளான ஆறு, ஏரி, கடல் குறித்தும், கலாச்சார அமைப்புகளான சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் குறித்தும் புரிந்து கொள்ள மிகவும் ஈஸியாக இருக்குது, உதவியாக இருக்குது. ஓகே, நில வரைபடம் கடந்த காலத்தினை பதிவு செய்ததாக இருக்கணும், சரியா? இவை கடந்த காலத்தினை புரிந்து கொள்ளவும் எதிர்காலத்தினை உணரவும் வழிவகை செய்யணும். ஓகே, நிலை வரைபடங்கள் வேறுபட்ட நாடுகள் மற்றும் மாநிலங்களின் எல்லைகளை படங்களாக காட்டுகின்றன, சரியா? அனைத்து நாடுகள் மற்றும் கண்டங்களின் அளவு மற்றும் வடிவத்தினை மாணவர்கள் புரிந்து கொள்ள வழிவகை செய்கிறது. ஓகே, மேப் clearly refers to the properties that people own and the geographical boundaries. அப்படின்னா நிலை வரைபடங்கள் புவியியல் எல்லைகளின் பண்புகளை குறித்து தெளிவாக நமக்கு விளக்கம் அளிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் மேப்பு. மேப் இஸ் an essential tool of a geographer. Map is a representation of the earth as a whole or a part of the earth drawn on a flat surface according to a given scale. It can show continents, countries, cities and even a local area are drawn with specific details. It is easy to handle any and carry as it can be rolled up or folded and stored in computers. ஓகே, நில வரைபடங்களை பற்றி பார்க்குறோம். புவியியலாளர்கள் என்ன சொல்கிறாருன்னா, புவியியலாளருடைய ஒரு முக்கிய கருவியாக நிலை வரைபடம் அவங்களுக்கு இருக்குது, அமைகிறது. ஓகே, நிலை வரைபடம் என்பது புவியின் முழு பகுதி அல்லது ஒரு பகுதியின் காட்சியினை ஒரு தட்டையான மேல்பரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அளவில் வரையறுக்கப்படுவதாகும். ஓகே, நில வரைபடமானது கண்டங்கள், நாடுகள், பெருநகரங்கள் மற்றும் சிறிய ஊர்கள், பகுதிகள் உள்ள சில குறிப்பிட்ட விவரங்களை காட்டுவதாக வரையறுக்கப்படுகிறது. ஓகே, இது கையாளுவதற்கும் சுருட்டியோ அல்லது மடித்தோ கையில் எடுத்து செல்வதற்கும் அல்லது கணினியில் சேமித்து வைப்பதற்கும் எளிதாக அமைகிறது. நில வரைபடம் என்னது? மேப்பு. இது வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், மடிச்சுக்கலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம், கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது புவியியலாளர் ஜியோகிராஃபருடைய ஒரு முக்கிய டூல்ஸாக இருக்குது. எது? நில வரைபடம். ஓகே, எல்லாத்தையும் பார்க்கலாம். கண்டங்கள், நாடுகள், பெருநகரங்கள், சிறிய ஊர்கள் எல்லாத்தையும் மேப்பில் பார்க்க முடியும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாக்ஸ் இருக்குது, லிசன் பண்ணுங்கள். இன் த early times various materials such as animal skin, cloth, parchment, papyrus, wet earth and the clay tables were used to make map. Okay,
என்னென்னா ஆரம்ப காலங்களில் காகிதத்தோல் அல்லது விலங்குகளின் தோல், பாப்ரஸ், துணிகள், ஈரநிலம் மற்றும் களிமண் பலகைகள் நில வரைபடம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன. ஓகே, ஆரம்ப காலங்கள் இயர்லி டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, மேப்பினுடைய வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, as each map is unique in its design, content and construction. On the basis of certain common features, maps can be classified into several types. ஒவ்வொரு மேப்பும் வந்து அதன் வடிவமைப்பு, பொருளடக்கம், அதனுடைய கட்டமைப்பு தனித்துவம் உடையது. பொதுவாக சில அமைப்புகள் அடிப்படையில் மேப்பை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, மேப்ஸினுடைய கிளாஸிஃபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன் த பேஸ் ஆஃப் ஸ்கேல். another type வந்து ஆன் த பேஸ் ஆஃப் கண்டென்ட். ஆன் த பேஸ் ஆஃப் ஸ்கேல் வந்து 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க, லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல். ஆன் த பேஸ் ஆஃப் கண்டென்ட்டை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க, ஃபிசிக்கல், கல்ச்சுரல். ஓகே, என்னென்னா மேப்பை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அளவையின் அடிப்படையிலும் கருத்தின் அடிப்படையிலும் பிரிச்சுருக்காங்க. அளவையின் அடிப்படையில் வந்து பெரிய அளவு வரைபடம், சிறிய அளவு வரைபடம். கருத்தின் அடிப்படையில் வந்து இயற்கை அமைப்பு, கலாச்சார அமைப்பு, இந்த வகையில் வந்து மேப் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க வருது மேப் ஆன் த பேஸ் ஆஃப் ஸ்கேல். ஓகே, இதில் வந்து லார்ஜ் ஸ்கேல் மேப், ஸ்மால் ஸ்கேல் மேப் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குறது லார்ஜ் ஸ்கேல் மேப். லார்ஜ் ஸ்கேல் மேப் ஷோ ஸ்மால் ஏரியாஸ் இன் கிரேட்டர் டீட்டெயில்ஸ் பிகாஸ் தேர் ஆர் ட்ரா ஆன் த ரிலேட்டிவ்லி லார்ஜ் ஸ்கேல். என்னென்னா லார்ஜ் ஸ்கேல் மேப் என்னது, பெரிய அளவு வரைபடம், நில வரைபடம். சரியா, குறைந்த பரப்பளவிலான இடங்களை குறித்து அதிக விவரங்களை கொடுக்கக்கூடியது. பெரிய அளவு வரைபடம் குறைந்த பரப்பிலான இடங்களை குறித்து அதிக விவரங்களை கொடுக்கக்கூடியதான் என்னது, லார்ஜ் ஸ்கேல் மேப். ஓகே, அடுத்தது கடஸ்ட்ரல் மேப் ஆர் வில்லேஜ் அண்ட் டவுன் மேப் which show individual field and houses site. என்னன்னா கடஸ்ட்ரல் மேப்னது நில அளவு படங்கள். கடஸ்ட்ரல் என்பது கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் வரைபடமாகும் இது. சரியா, அவை நிலம் மற்றும் வீடு இருப்பிடம் குறித்து விளக்கும். அதில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, நிலம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வீடு இருக்குது, வீடுடைய இருப்பிடம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதை பற்றி இந்த வரைபடத்தில் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது topographical map shows smaller areas in much greater details about small area. These maps are prepared by Survey of India. These are also large scale maps which show both natural features like hill and valley as well as man-made features like buildings, roads and canals. என்னன்னா ஃபோட்டோகிராஃபிக்கல் மேப்னு அது தள வரைபடம்னு சொல்லுவோம். சரியா, சிறிய பரப்பளவு குறித்து அதிக விவரங்களை தரக்கூடியது இது. இவை இந்தியாவில் சில ஆய்வு மையத்தில் தான் இந்த மேப் தயாரிக்கப்படுகிறது. சரியா, இவை பெரிய அளவு நில வரைபடங்கள், இயற்கை அமைப்புகளான குன்றுகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் குறித்தும் கலாச்சார அமைப்புகளான மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் கால்வாய்கள் குறித்தும் விளக்கமாக கூறப்படும் இந்த வரைபடத்தில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் மேப் that show large areas like continent or countries. These maps are drawn on 1 cm equal to 1000 kilometers. These are called small scale map. என்னன்னா சிறிய அளவு ஸ்மால் ஸ்கேல் மேப்னது சிறிய அளவை வரைபடங்கள். கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்ற பெரிய அளவிலான பகுதிகளை சிறிய அளவுகளை கொண்டு வரையப்படும் வரைபடம் தான் சிறிய அளவு வரைபடம், ஸ்மால் ஸ்கேல் மேப். சரியா, கண்டங்கள் அல்லது நாடுகள் போன்ற பெரிய அளவு பகுதிகளை வந்து சிறிய அளவாக கொண்டு வரையப்படும் மேப்புக்கு தான் அது சிறிய அளவு வரைபடம்னு சொல்லுவோம். இவை வரைபடம் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குமா, 1 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணால் 1000 கிலோமீட்டர் ஆகும். 1000 கிலோமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டருக்குள்ளே வரைஞ்சிருவாங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் மேப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து வால் மேப். வால் மேப்பில் என்னென்னு பார்க்குறோம். ஓகே, வால் மேப்ஸ் ஆர் ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ் ஷோயிங் லார்ஜ் ஏரியாஸ். They are useful for students in classrooms and office. Small scale maps covers a large area and depict with limited information. சரியா, வால் மேப்ஸ் என்னது சுவர் வரைபடங்கள். ஓகே,
இது வந்து அதிக பரப்பளவை காட்டிலும் சிறிய அளவு வரைபடங்களாகும். சரியா? இவை வகுப்பறையில் மாணவர்களுக்கும் மற்றும் அலுவலகங்களில் இந்த மேப் வந்து பயன்படுத்துகிறாங்க. சிறிய அளவு வரைபடமானது அதிக பரப்பிலான இடங்களுக்கு குறைந்த அளவு விவரங்களை கொடுக்கக்கூடியது. இது குறைந்த அளவு விவரங்களை கொடுக்கக்கூடிய மேப் தான் வால் மேப். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்லஸ். Atlas is a collection of maps in a book. Atlas maps are small-scale maps covering large areas like continents and countries. Only prominent relief features, main roads and railways, important towns are shown in Atlas map. Okay. என்னன்னா அட்லஸ்னால் என்னது? நில வரைபட நூல். சரியா? இதில் வந்து அட்லஸ் வந்து எல்லா மேப்புமே இருக்கும். இதில் அட்லஸ் என்பது பல வகையான நில வரைபடங்களை தொகுப்பு புத்தகம், எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு புத்தகம் அட்லஸ். ஓகே, புக்குன்னு சொல்லுவோம். இவை அதிக பரப்பிலான கண்டங்கள் மற்றும் நாடுகள் காட்டிலும் சிறிய அளவு வரைபடங்களை கொண்டது. என்னென்னா மலைகள், பிரதான சாலைகள், ரயில் பாதைகள் மற்றும் முக்கிய நகரங்கள், நில வரைபட நூல்கள், வரைபடங்கள் முதலியவை எல்லாமே இதில் இருக்கும். அதிக பரப்பின் புவியியல் கூறுகள் குறித்து அறிந்து கொள்ள சில வரைபட நூல்கள் உதவுகின்றன. இப்போ குறிப்பாக ரயில்வே எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிற ரயில்வே பார்க்கலாம். சாலைகள், நேஷ்னல் ஹைவேஸ், இதெல்லாம் சாலைகள் பார்த்துக்கலாம். அப்புறம் மலைகள்லாம் எங்கெங்கே இருக்குது, பள்ளத்தாக்குகள்லாம் எங்கே இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ்லாம் எங்கே இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரைபடங்களாக இருக்குது. சரியா? ஷிப்பினுடைய ரூட்டில் எப்படி, கப்பலுடைய ரூட்டில் எப்படி இருக்குது, ரயில்வே ரூட்டில் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே இந்த வரைபடத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த காலத்தில் கப்பலில் போகும்போது மாலுமிகளுக்கு இந்த வரைபடத்தில் வச்சு தான் அவங்களுடைய இடத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, த ஸ்டடி ஆஃப் ஜியோகிராஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ லார்ஜ் ஏரியா இஸ் பாசிபிள் அட் த டைம் வித் த ஹெல்ப் ஆஃப் an அட்லஸ். சரியா? என்னென்னா நம்மளுடைய ரொம்ப ஜியோகிராஃபிக்கல் புவியியலாளர்கள் எல்லாமே புவியியல் கூறுகளை குறித்து அறிந்து கொள்ள நில வரைபடம் மிகவும் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த நில வரைபடம் என்னது? அட்லஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாக்ஸ் இருக்கு, லிசன் பண்ணுங்கள். த சயின்ஸ் ஆஃப் மேப் மேக்கிங் இஸ் கால்டு கார்டோகிராஃபி. கார்ட் மீன்ஸ் மேப் அண்ட் கிராஃபிக் மீன்ஸ் drawing. ஓகே, ஒன் ஹூ ட்ரா மேப் இஸ் கால்டு த கார்டோகிராஃபர். என்னென்னா நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் என்பது கார்டோகிராஃபி என அழைக்கப்படுகிறது. நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் என்ன சொல்லுவோம்? அறிவியலா? அது கார்டோகிராஃபி என்று அழைக்க சொல்கிறோம். கார்ட்டோனா என்னென்னா நில வரைபடம். கிராஃபிக் மீன்ஸ்னால் வரைகிறது. நில வரைபடத்தை வரைந்து உருவாக்குவர், யாரெல்லாம் அந்த மேப்பை வரைந்து உருவாக்குவர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்டோகிராஃபர் என்று அழைப்பாங்க. ஓகே, என்னென்னா டைப்ஸ் ஆஃப் அட்லஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஸ்கூல் அட்லஸ், அட்வான்ஸ்டு அட்லஸ், ரீஜனல் அட்லஸ், நேஷ்னல் அட்லஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டைப் வந்து ஸ்கூல் அட்லஸ் பற்றி பார்க்குறோம். ஓகே, ஸ்கூல் அட்லஸ் கண்டைன்ஸ் த மேப்ஸ் கிவன் சஃபிசியன்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஹோம் அண்ட் கண்ட்ரி. என்னென்னா ஸ்கூல் மேப் பற்றி பார்க்குறோம்ல, இது வந்து பள்ளி நில வரைபட நூலில் வீடு மற்றும் நாடுகள் குறித்து போதுமான விவரங்களை அளிக்கக்கூடிய வரைபடம். வீடு மற்றும் நாடுகள் குறித்து போதுமான விவரங்கள் வந்து அளிக்கக்கூடிய ஒரு வரைபடம் தான் ஸ்கூல் அட்லஸ். ஓகே, செகண்ட் வந்து அட்வான்ஸ்டு அட்லஸ் கண்டைன்ஸ் டீட்டெயில்டு மேப்ஸ் ஆஃப் ஈவன் ஸ்மால் ரீஜியன்ஸ் ஆஃப் த காண்டினென்ட்ஸ் அண்ட் ஏரியாஸ் யூஸ்டு ஆஸ் ரெஃபரன்ஸ் அட்லஸ். இது வந்து மேம்படுத்தப்பட்ட நிலவர நூல் சொல்லுவோம். என்னென்ன இருக்குன்னா அதில் கண்டங்களின் சிறிய பகுதியில் அதிக விவரங்களை கொண்டதுடன் குறிப்பு நில வரைபட நூலாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சிறிய கண்டங்களை வந்து காண்டினென்ட் சொல்லுவோம்ல, அதில் வந்து சிறிய பகுதியில் அதிக விவரங்களை கொடுக்கக்கூடியது. சரியா? அடுத்து ரீஜனல் அட்லஸ் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் மேப்ஸ் ஆஃப் ஸ்மால் ஏரியாஸ் ப்ரிப்பேர்டு with a view to help in the regional planning. பிராந்திய நிலை வரைபட நூல் இதில் வந்து சிறிய பரப்பளவிற்கான அதிக விவரங்களை கொடுக்கக்கூடிய விவரங்களை உள்ளடக்கியுள்ளது. சிறிய பரப்பளவாக இருக்கும், ஆனால் அதிக விவரங்களை கொடுக்கக்கூடியது. இவை பிராந்திய திட்டமிடுதலுக்கு மிக உதவும் நோக்கில் தயாரிக்கப்படுகிறது. நல்லா அனதர் பகுதியில் வந்து இதை மேப்பை வச்சு நிறைய என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இந்த மேப் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்து நேஷ்னல் அட்லஸ் contains details maps of a country. The maps of a national atlas are
comparatively large sized and they depict general and characteristics of features of the geographer of a country. இது என்னன்னா நேஷனல் ட்ரஸ்ட் தேசிய நிலை வரைபட நூல் என்பது நாடுகளை குறித்து அதிக விவரங்களை உள்ளடக்கிய வகையில் தயாரிக்கப்படுகிறது. சரியா? இவை பெரிய அளவுடன் இரு நாட்டின் பொதுவான மற்றும் புவியியல் கூறுகளை குறித்து நம்ம எடுத்து கூறுது. ஓகே, நெக்ஸ்ட்டு மேப்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் கண்டென்ட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிசிக்கல் மேப். Physical map shows nature features such as relief, geology, soils, drainage, elements, weather and vegetation. என்னன்னா இயற்கை அமைப்பு நிலை வரைபடங்களானது நிலத்தோற்றம், மலை, பாறை, மண், வடிகால், வானிலை கூறுகள் மற்றும் தாவரங்கள் போன்ற இயற்கை அமைப்புகளை காட்டுகிறது. ஓகே, இதில் நிலத்தோற்ற வரைபடம் ஃபிசிக்கல் மேப் பற்றி பார்க்குறோம். பொதுவாக நில அமைப்புகளான மலைகள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள், பீடபூமிகள் மற்றும் நதிகளை பற்றி காட்டக்கூடியது தான் என்னது ஃபிசிக்கல் மேப். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலீஃப் மேப் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரிலீஃப் மேப் ஷோஸ் ஜெனரல் டோபோகிராஃபி லைக் மவுண்டன்ஸ், வேலிஸ், பிளைன்ஸ், பிளாட்டியூஸ் அண்ட் ரிவர்ஸ். ஃபிசிக்கல் மேப்னா என்ன, ரிலீஃப் மேப்னா என்னது, புவியியல் வரைபடம் சொல்லுவோம். சரியா? புவியியல் கட்டமைப்புகள், பாறைகள் மற்றும் தாதுக்களை குறித்து வரையறுக்கப்படுகிறது. இது ரிலீஃப் மேப். என்னென்ன இருக்குது, மவுண்டன்ஸ், வேலிஸ், பிளைன்ஸ், பிளாட்டியூஸ். அதை பற்றி இந்த மேப்பில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜியோலாஜிக்கல் மேப்ஸ். Geological maps are drawn to show geological structures, rocks and minerals. இது காலநிலை வரைபடங்கள் சொல்லுவோம். சரியா? வெப்பநிலை, பரவல், மழையளவு, மேகமூட்டம், உப்பு ஈரப்பதம், காற்று வீசும் திசை, வேகம் மற்றும் நில வானிலை கூறுகளை குறித்து காட்டுகின்றது இந்த மேப்பில். சரியா? நெக்ஸ்ட் சாயில் மேப்ஸ். சாயில் மேப் which are drawn to show the distribution of different types of soil and their properties. சாயில் மேப்னா என்னது, மண் நிலை வரைபடங்கள் சொல்லுவோம். இதில் வெவ்வேறு வகையான மண் மற்றும் அதன் பண்புகளை குறித்து காட்டு வரைபடம் தான் சாயில் மேப்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் மேப்ஸ் which shows the man-made features are called cultural map. கல்ச்சுரல் மேப்னா என்னது, கலாச்சாரம் நில வரைபடங்கள்னு சொல்லுவோம். இது மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுவது ஆகும். மனிதனால் என்னென்ன உருவாக்கப்பட்டாங்களோ அதெல்லாம் எடுத்து காட்டுவதாகும். இது என்னது, கல்ச்சுரல் மேப். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் மேப். ஸோ த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி, ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட். These map facilitate to administration in the planning and management of the concerned administrative units. இது பொலிட்டிக்கல் மேப்னு அரசியல் நிலை வரைபடங்கள்னு சொல்லுவோம். இது ஒரு நாட்டின் மாநிலம் மற்றும் மாவட்டம் நிர்வாக பிரிவுகளை காட்டுவதாகும். சரியா? நிர்வாக பிரிவு காட்டுவதாகும் இந்த மேப்பு. சம்பந்தப்பட்ட நிர்வாக பிரிவுகளில் திட்டமிடுதல் மற்றும் நில வரைபடத்தை எளிதாக்க இந்த வரைபடம் மிகவும் உதவியாக இருக்குது. சரியா? இதானது பொலிட்டிக்கல் மேப். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் மேப்ஸ் shows the distribution, density and growth of population, occupation structure and literacy. இது மக்கள் தொகை நிலை வரைபடம். பாப்புலேஷன் மேப்னு அது மக்கள் தொகை நிலவரம். இந்த ஏரியாவில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க அதை பற்றி இந்த மேப்பில் பார்க்கலாம். மக்கள் தொகை பரவல், அடர்த்தி மற்றும் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு அமைப்பு மற்றும் படித்தோர் குறித்து காட்டும். எங்கெங்கெல்லாம் மக்கள் தொகை எவ்வளோ தூரம் இருக்காங்க, அதோட அடர்த்தி எவ்வளோ இருக்குது, வேலைவாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, அதெல்லாம் இந்த மேப்பில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது எக்கனாமிக் மேப். depict the productions and distribution of different types of crops and minerals, location of industries, trade route and flow commodities. எக்கனாமிக்கல் மேப்னு என்னது, பொருளாதார நில வரைபடங்கள். என்னென்னா வெவ்வேறு வகைப்பட்ட பயிர் வகைகள், தாதுக்கள், தொழிற்சாலை அமைவிடங்கள், வாணிக வழிகள், பொருள்களை எடுத்து செல்லும் வழிகள் பற்றி இந்த மேப்பில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேப். shows roads, railway lines and the locations of railway station, airport and seaport etc. என்னது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேப்னது போக்குவரத்து நில வரைபடங்கள்னு சொல்லுவோம். இதில் சாலை, இரும்பு பாதை, ரயில்வே நிலையம், விமான நிலையம், துறைமுகம் போன்றவற்றை காட்டுகிறது இதில். ஓகே, அடுத்தது தெமட்டிக் மேப்.
represent the distribution of a particular features or them and its spatial variation. என்னன்னா இது கருத்து நிலை வரைபடம்னு சொல்லுவோம். தெமட்டிக் மேப்னு இது கருத்து நிலை வரைபடங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட அம்சம் அல்லது கருத்தின் பரவலை கொண்டு இடத்திற்கு இடம் மாறுபடுதலை குறிக்கும். இடத்திற்கு இடம் மாறுபடும் இது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு டூயினோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லெசன் பண்ணுங்கள். டிஜிட்டல் மேப் இஸ் எ வெப் பேஸ்டு சர்வீஸ் that provides details information about geographical regions and sites around the world. என்னன்னா மின்னணு வரைபடங்கள், டிஜிட்டல் மேப்னது மின்னணு வரைபடங்கள் என்பது உலகம் முழுவதும் அமைந்துள்ள புவியியல் பகுதிகள் மற்றும் தளங்களை குறித்து அதிகப்படியான தகவல்களை வழங்கும் வலைதள சேவை பகுதியாகும். இது வலைதள சேவை பகுதியாகும். என்னது? டிஜிட்டல் மேப். ஓகே. நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேப்ஸ். Maps provide us with a lot of information and one must know how to read and interpret them. Every map is provided with certain features that help us to study the information presented in it. The base essential elements of a map are detail, direction, scale and legend are key and sign and symbols. என்னன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேப்னு இது நிலை வரைபட கூறுகள்னு அர்த்தம். ஓகே. நிலை வரைபடம் அதிக தகவல்களை வழங்கக்கூடியது. சரியா? நிலை வரைபடத்தினை எப்படி வாசித்து விளக்கமளிக்க வேண்டும் என ஒருவர் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அதை நம்ம வாசிக்கணும், எப்படி சொல்லணும், கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். குறிப்பிட்ட சில அம்சங்களுடன் வழங்கப்படும் நிலை வரைபடமானது அதில் அடங்கியுள்ள தகவல்களை அறிய உதவும் கருவியாக செயல்படுகிறது. சரியா? இது ஒரு கருவியாக தான் நம்மளுடைய வரைபடம் நம்மளுக்கு ஒரு கருவியாக நமக்கு செயல்படுது. எப்படின்னா தலைப்பு, திசை, அளவை, குறிப்பு அல்லது சின்னங்கள், விவரங்கள் போன்றவை நிலை வரைபடத்தின் அடிப்படை கூறுகளாகும். சரியா? ஒவ்வொருக்கு திசை கொடுத்துருக்காங்க, அளவு கொடுத்துருக்காங்க, தலைப்பு கொடுத்துருக்காங்க, சின்னம் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படை கூறு. மேப் நில வரைபடத்தினுடைய அடிப்படை கூறுகள் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் டைட்டில். எவரி மேப் ஹேஸ் எ டைட்டில் that describes the information given in the map. For example, a map with the title Indian River shows rivers of India. என்னன்னா தலைப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா மேப்புக்குமே நிலவரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை விவரிக்கும் தலைப்பினை ஒவ்வொரு நிலவரைபடமும் கொண்டிருக்கும். எல்லா மேப்புக்குமே நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, தலைப்பு கொடுத்துருக்காங்க. உதாரணமாக இந்திய நதிகள் என்னும் தலைப்பு கொண்ட நிலவரைபடமானது இந்திய நதிகளை பற்றி விளக்கமளிக்கும். என்னன்னா ஒரு நதி ரிவர் மேப் எடுத்தால் அந்த ரிவர் மேப்னு சொன்னோம்னா இந்தியனுடைய ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா ரிவர் எல்லாமே இருக்கும். அப்புறம் பொலிட்டிக்கல் மேப் எடுத்தால் அதில் இருக்கும். தென் டிஸ்ட்ரிக்ட் மேப் எடுத்தால் டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்கும். சரியா? அப்புறம் வேர்ல்டு மேப் எடுத்தாலும் வேர்ல்டு எல்லா காண்டினென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஹெட்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன். இன் ஜென்ரல் மேப்ஸ் ஆர் ட்ரான் வித் நார்த் ஓரியன்டேஷன். It helps us to find other directions on the map like east, west and south. In addition to the north nation, okay, the latitudes and longitude are depicted in the margins. The north is notified by letter N with an arrow mark. என்னன்னா திசைகள், டைரக்ஷன்றது திசைகள். பொதுவாக வரைபடங்கள் வடக்கு நோக்கி நிலவரைபடம் வரையறுக்கப்படும். வடக்கு நோக்கி தான் வரைஞ்சிருப்பாங்க. நிலவரைபடத்தில் மற்ற திசைகளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு கிழக்கு, மேற்கு, தெற்கு திசை கண்டறிய நம்மளுக்கு உதவியாக இருக்குது. வடக்கு குறியீட்டுக்கு கூடுதலாக அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை விளிம்புகளெல்லாம் வரையிருப்பாங்க. சரியா? இது நார்த்துன்னு சொல்கிறது தமிழில் வடக்குன்னு சொல்லுவோம். இது எந்த லெட்டரில் குறிப்பாங்கன்னா என்கிற லெட்டரில் ஏரோ மார்க்குடன் மார்க் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு டாபிக் ஸ்கேல். ஓகே. த ஸ்கேல் ஆஃப் எ மேன் இஸ் த ரேஷியோ between distance on the map between 2 points and actual distance between the two places on the ground. For example, the scale can be represented as 1 cm is equal to 10 km. It means 1 cm on the map is equal to 10 km on the ground. It helps to find the distance on the map between 2 points. என்னன்னா
ஸ்கேல் என்னது அளவைன்னு சொல்லுவோம். சரியா? நில வரைபடத்தில் வந்து அளவு என்பது நில வரைபடத்தில் 2 இடங்களுக்கிடையே உள்ள தூரத்திற்கும் நிலத்திற்கும் அதே 2 இடங்களுக்கிடையே உள்ள தூரத்திற்கும் உள்ள விகிதமாகும். சரியா? உதாரணமாக என்னென்னா 1 சென்டிமீட்டர்னானது வரைபடத்தில் வந்து மேப்பில் வந்து 1 சென்டிமீட்டர்னால் அதே அளவு நிலத்தில் வந்து 10 கிலோமீட்டர் இருக்கும். சரியா? அதே மாதிரி மேப்பில் 1 சென்டிமீட்டர் என்பது நில வரைபடத்தில் வந்து எத்தனைது 10 கிலோமீட்டர் ஈக்குவலுக்கு சமமாகும். இது நில வரைபடத்தில் 2 இடங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை கண்டறிய உதவியாக இருக்குது. சரியா? மேப்புக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். 0, 75, 150, 225, 30 கிலோமீட்டர்ஸ் தான் அதனுடைய நில வரைபடத்தினுடைய ஸ்கேல்கள். தான் அளவைகள்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து லெஜண்ட் ஆர் கீ. A legend or key of a map explain the symbols that are used on it to represent various physical and cultural features. The common sign and symbol which are internationally accepted and used in maps are called conventional sign and symbols. Every map has a legend or a key which explain the different colors and symbols used in it. On a map, it is difficult to show the real shape, such as settlement, bridge, post office, railway lines, and forest. They are depicted by using certain colors, symbols, or letters. என்னன்னா லெஜண்ட் ஆர் கீ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது குறிப்புன்னு அர்த்தம். சரியா? லெஜண்ட் ஆர்னா குறிப்பு. இது வந்து லெஜெண்டார்க்கு என்னது குறிப்பு. குறிப்பு என்பது நிலவரைபடத்தில் வெவ்வேறு இயற்கை மற்றும் கலாச்சார அம்சங்களை காட்ட பயன்படுத்தக்கூடிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை குறித்து விளக்குவதாகும். சரி, என்னென்ன கொடுத்துருப்பாங்கண்ணா? குறியீடு, சின்னம் கொடுத்துருப்பாங்க. நிலவரைபடத்தில் பயன்படுத்தப்படும் பொதுவான சின்னங்கள் மற்றும் குறியீடுகள் தேசிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாகும். தேசிய அளவில் எல்லாமே கொடுத்துருக்க வரைபடங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு இடத்துல ரயில்வே லைன்லாம் ஒரு மாதிரி கோடு கொடுத்துருப்பாங்க. டேம்ஸ்னால் ஒன்று, லேக்குனா ஒன்று, மேஜர் ரோடுனா ஒன்று, மெயின் ரோடுனா ஒன்று, பிரிட்ஜுக்குனா ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே தேசிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவை மரபு குறியீடுகளின் சின்னங்கள் என அழைக்கப்படும். அவை என்ன சொல்லுவாங்க? இந்த சிம்பிளுக்கு மரபு குறியீடுகளின் சின்னங்கள் என்று அழைப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு வரைபடத்தில் அதில் பயன்படுத்தக்கூடிய வண்ணங்கள் மற்றும் சின்னங்கள் விளக்கும் குறிப்பினை பெற்றுள்ளன. ஒவ்வொன்றுமே இப்போ அக்ரிகல்ச்சரானது க்ரீன் கலரில், வாட்டர்னால் ப்ளூ கலரில், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே மவுண்டெயின்ஸ்னால் ப்ரௌன் கலரில், அந்த மாதிரி வண்ணங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, சின்னங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நிலவரைபடத்தில் குறிப்புகள், பாலங்கள், தபால் நிலையம், ரயில்வே பாதைகள் மற்றும் காடுகள் போன்றவை உண்மையான வடிவத்தை காண்பிப்பது கடினம். சரியா? இதெல்லாமே என்னது உண்மையான அதனுடைய வடிவத்தை காட்ட முடியுமா? அதுக்காக ஒரு சிம்பிள் கொடுத்து நம்மளுக்கு காட்டுறாங்க. சரியா? அவைகளை குறித்து நம்மளுக்கு விளக்கமாக எடுத்து கூறினாங்க. அவைகள் வந்து சில வண்ணங்கள், சின்னங்கள் அல்லது எழுத்துக்களாலும் தெரிந்து நம்மளுக்கு காட்டுகின்றாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. லெசன் பண்ணுங்கள். கலர்ஸ் அண்டு ஃபீச்சர்ஸ். கலர்ஸும் அதனுடைய அமைப்புகளும் கொடுத்துருக்காங்க. எந்த கலரில் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்னோ என்ன கலரில்? ஒயிட்டாக இருக்கிற பகுதியில் என்னது? ஸ்னோ. எங்கெல்லாம் ஸ்னோ இருக்குதோ அது பகுதி என்ன கலரில் கொடுத்துருவாங்க? ஒயிட்டு. அதேமாதிரி எல்லோ கலரில் எதை குறிக்குதுன்னா அக்ரிகல்ச்சர். க்ரீன் கலரு ஃபாரஸ்ட். எந்த ஏரியாவெலாம் ஃபாரஸ்ட் இருக்குதோ அதெல்லாம் க்ரீன் கலர். ஓகே. அதேமாதிரி ப்ளூ கலர் என்ன? வாட்டர் பாடிஸ்க்கு எல்லாமே ப்ளூ கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி வாட்டர் பாடிஸ்னால் ஓசன்ஸு, சீஸு, ரிவர்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளூ கலர். ஓகே. அதேமாதிரி ப்ரௌன் வந்து மவுண்டெயின், ஹில் அண்டு கான்டூர். கான்டூர்னால் சம உயரக்கோடுகள். சரியா? சம உயரமாக உள்ள பகுதி எல்லாமே என்ன கலரில் கொடுத்துருப்பாங்களாமா? ப்ரௌன் கலர். அதேமாதிரி ரெட் கலர் வந்து செட்டில்மெண்ட்டு ரோடு, அது ரெட் கலர். அதேமாதிரி பிளாக் கலர் வந்து ரயில்வே லைன், எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகே. கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். A sign is a widely used symbol or a line pattern or a color on a map. It represents a features on the ground. The Survey of India SOI have standardized a set of conventional signs and symbols. Several colors and commonly used in the map. என்னன்னா முறைக்குறிகளும் குறியீடுகளும், அதான் கன்வென்ஷனல் சைன் அண்ட் சிம்பிள்னு சொல்கிறாங்க. இது வந்து மேப்பில் வந்து குறிச்சிருக்காங்க. குறியீடுகளும் சிம்பிள்களும் எல்லாமே மேப்பில் குறிச்சிருக்காங்க. இது வந்து கோடிட்ட குறிகளும், கோடு போட்ட குறியீடுகளும், அடுத்து நிறங்கள் கலர் பண்ணி காட்டியிருக்காங்க.
அதே மாதிரி இந்திய நில அளவு துறையானது நில வரைபடத்தை பயன்படுத்த வேண்டிய முறை குறியீடுகள் ஒரு தொகுப்பு தயாரிச்சிருக்காங்க. அது என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாரு, மேஜர் ரோடு. அதே மாதிரி செகண்டாகிறது மைனர் ரோடு. மேஜர் ரோடு திக்காக இருக்கும், மைனர் ரோடு லைட்டாக இருக்கும். அதே மாதிரி பிரிட்ஜ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பிள். நெக்ஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன், ஆர்எஸ்னால் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து ரயில்வே ப்ராடு கேஜ்னா என்னது, லைனாக கொடுத்துருக்கிறது. அதேமாரி ரயில்வே மீட்டர் கேஜ்னா என்னது, லைன் இப்படி கிராஸாக கூட போட்டுருக்கிறது. ரிவருக்கு பாருங்கள் லைன் இப்படி கொடுத்துருக்காங்க. கேனல்ஸ் கால்வாய்க்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேமுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி லேக். நெக்ஸ்ட்டு வெட்லேண்டுக்கு பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மவுண்டைன், ட்ரையாங்கிள் போட்டால் மவுண்டைன். அதே மாதிரி வால்கனோ. அதே மாதிரி பாருங்கள் கிராஸ் அண்ட் ஷர்ப்பு. லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ஃபாரஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்ட்ரி கேபிட்டலுக்கு ஒரு சிம்பிளும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெம்பிள்ஸ் பாருங்கள் கோயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பிஓ, டெலிகிராஃப் ஆஃபீஸ்க்கு டிஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிஎஸ், ஃபோர்ட்டுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கு, இது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் மேப்ஸ். மேப்ஸுடைய பயன்கள் என்ன? ஃபஸ்ட்டு மேப்ஸ் enable us to know detail of the landforms. அப்படின்னு என்னென்னா, ஒரு இடத்தினை நேரில் சென்று பார்க்காமல் நிலத்தோற்றம் மற்றும் நில அமைப்புகளின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள உதவுகிறது. போய் நேரில் பார்க்க வேண்டியதில்லை, அதை நம்ம மேப்பில் பார்த்தாவே அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன், மேப் ஹெல்ப் த மிலிட்டரி பர்சனல் டு கேம்பிஜியன். ஏன்னா மேப்பை வச்சுக்கிட்டு இராணுவ வீரர்கள் பணிகளை திட்டமிடவும் மகத்தான செயல்களுக்கு முக்கியத்துவம் பெறுது. இது அவங்களுடைய வேலைகளுக்கு மேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு இன் த ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஷிப். மாலுமிகளுக்கும் விமானங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு சேரவும் கடலில் பாதுகாப்பாக செல்லவும் ரொம்ப உதவியாக இருக்குது மேப்பு. ஓகே, மேப் ஆர் யூஸ்டு ஃபார் வெல்த் ஃபோர்காஸ்டிங். என்னது, மேப்பு வானிலை முன்னறிவிப்பிற்கு ரொம்ப பயன்படுது மேப்பு. ஓகே, அதே மாதிரி கீழே பாருங்கள் டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. கம்பேரிசன்ஸ் ஆஃப் மேப் அண்ட் குளோப். அதே மாதிரி என்னது, ஃபஸ்ட் ஒன்று, எ மேப் இஸ் ஏ 2-dimensional ஃபார்ம் ஆஃப் த எர்த்து. அதே மாதிரி குளோபில் கொடுத்துருக்காங்க, ஏ குளோப் இஸ் த 3-dimensional ஆஃப் த எர்த்து. என்னென்னா மேப் என்பது புவியின் 2 பரிமாண அமைப்பு. அதேமாரி குளோப் என்னென்ன, புவி மாதிரி என்பது புவியின் 3 அமைப்பு. குளோபு 3 அமைப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இது மேப் ஷோஸ் ஏ ஸ்மால் ஆர் லார்ஜ் சைஸு. இது ரொம்ப பார்க்குறதுக்கு ஸ்மாலாக இருக்குது, ஆனால் லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குளோப் இஸ் ஏ ட்ரூ மாடல் ஆஃப் த எர்த்தினுடைய மாதிரி. எ மேப் கேன் பி ஷோ டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஏரியா. என்னென்னா ஒரு இடத்தின் அதிகப்படியான தகவல்களை மேப்பு வழங்க இயலும். அதே மாதிரி குளோப் கேனாட், அதால் வழங்க முடியாது. சரியா? அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய அதிக தகவல்களை அது தர முடியாது. அதால் மேப்பு கையில் எடுத்து செல்ல எதுவாக இருக்கும். மேப் இஸ் ஏ வெரி ஈஸி டு கேரி. எடுத்து சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குளோப் இஸ் நாட் ஈஸி டு கேரி. எடுத்து செல்ல ரொம்ப கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேப்பப்பு. மேப் இஸ் ஏ ரீப்ரசன்டேஷன் ஆஃப் த எர்த் as a whole or a part of the earth drawn on a flat surface according to given scale. மேப் என்பது புவியின் ஒரு பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ கொடுக்கப்பட்ட அளவில் வரைந்து காட்டுவதாகும். ஓகேவே? அதே மாதிரி செகண்ட் ஒன்று, மேப் கிளாசிஃபைட் இன்டு 2 types ஆஃப் த பேஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் ஆன் த பேஸ் ஆஃப் கண்டென்ட். மேப்பு அளவையின் அடிப்படையில் கருத்தின் அடிப்படையிலும் 2ஆக பிரிக்கப்படுது. சரியா? த பேசிஸ் எசென்டியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ மேப், எ டைட்டில், டைரக்ஷன், ஸ்கேல் அண்ட் லெஜண்ட் ஆர் கீ ஆர் சிம்பிள். மேப் அடிப்படை கூறுகள் தலைப்பு, திசை, அளவை மற்றும் குறிப்பு. அதேமாதிரி இந்த கோஆர்டினல் டைரக்ஷன் ஆர் நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு. நம்ம அடிப்படை திசைகள் நம்மளுடைய திசைகள் தெரியும், வடக்கு, தெற்கு, கிழக்கு அண்டு மேற்கு. த ஸ்கேல் ஆஃப் எ மேப் இஸ் த ரேஷியோ பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஆன் த மேப் பிட்வீன் 2 points. நம்ம மேப் அளவு என்பது வரைபடத்தில் 2 இடங்களிடையே உள்ள தூரத்திற்கும் நிலத்தின் அதே 2 இடங்களிலே உள்ள தூரத்திற்கும் உள்ள விகிதாச்சாரம். ஓகே, த லெஜண்ட் ஆர் கீ ஆஃப் எ மேப் எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் இன் த மேப். மேப் குறிப்பாக
மேப்பினுடைய குறிப்பு அல்லது வரைபடத்தின் விவரங்களை விளக்குகிறது. த சர்வே ஆஃப் இந்தியா SOI has standardized a set of conventional sign and symbol. இந்திய நில அளவை துறையானது நிலவரைபடத்தின் பயன்படுத்த வேண்டிய முறைக்குறிகள் அல்லது மற்றும் குறியீடுகள் தொகுப்பினை தயாரித்துள்ளது. சரியா, நான் பார்த்தோம்ல சிம்பிள்ஸ் எல்லாம், கோயில்களுக்கு எந்த மாதிரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஆஃபீஸ்க்கு எந்த மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எந்த மாதிரி, அதெல்லாம் பார்த்தோம்ல. ரோடுக்கு, பிரிட்ஜுக்கு, மேஜர் ரோடு, மைனர் ரோடுலாம் பார்த்தோம்ல, ரயில்வே ஸ்டேஷனுக்கெல்லாம். அதெல்லாம் இந்த இது தயாரிச்சுருக்குது, இந்திய நில அளவைத்துறை SOI அது தயாரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஹியர் அவர் லெசன் மேப் ரீடிங் end. Thank you for watching this video. Thank you so much.